அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன். அதாவது ராமநாதபுரத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பெண்ணுக்கு நான் என்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன ஆச்சுனாக்கா, அவங்க நேம் ஈஸ்வரி மேடம். அவங்க கேட்க நாங்கள் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு பெண் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க அவங்களுடைய ஐடியே. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருந்தது, ரொம்ப தரம் தாழ்ந்து இருந்தது. அப்படி இப்போலாம் தயவு செஞ்சு போடாதீங்கட்டு அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில் நாங்கள் அப்புறமா தான் பேசணும். இது சம்பந்தமா நீ எப்படி ரெண்டு பக்கமும் விசாரிக்காம இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுப்பேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்க கொடுப்பீங்க, அதனால உங்க பேர்ல நான் கேஸ் போறதா முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஈஸ்வரி மேடத்துக்கு தான் நான் இந்த பதிவை கொடுக்குறேன். மேம், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ரெண்டு பக்கமும் நாங்கள் வேணா விசாரிச்சு இருக்கணும். பட் ஏன்னாக்கா உங்க கான்டாக்ட் நம்பர் எங்ககிட்ட இல்லை. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பர்சனலா மெசேஜர்ல மெசேஜ் பண்ணியிருக்கேன். பட் அதை நீங்க இன்னமும் பார்க்கல. நீங்க பாப்பீங்கன்னு நினைச்சுன்னா பார்க்கல. அது தவறு. அதே போல அந்த பெண்மணி பேசியிருக்கிறத நான் கேட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கேட்டேன். அதுவும் ரொம்ப தவறாக தான் இருந்தது. அதை மன்னிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் பட் என்னன்னாக்கா, அவங்க ஒரு அறியாமையை பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு தெரியல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம, ஒருத்தவங்க மேல அன்பா இருக்கிறோம் பாசமா இருக்கிறோன்ற பட்சத்துல அவங்க தெரியாம ஏதோ வார்த்தையை விட்டுட்டாங்க. நான் உங்களை வேண்டி கேட்கறது என்ன அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற மாதிரியே நினைச்சுங்க. உங்களை கேட்கணும். ஏன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்மணி, குழந்தைங்களாம் பார்த்தோன்னா ஊனமுற்று போய் கிடக்குது. அந்த குழந்தைய முகத்தையாச்சும் பார்த்து அவங்கள அந்த கேஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி விட்டீங்கன்னா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாபெரும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிப்போம். ஈஸ்வரி மேடம், தயவு செஞ்சு அந்த பெண்மணியை கொஞ்சம் பாருங்க. அவங்கள பார்க்காட்டியும் அவங்க செஞ்சது தவறு தான், நாங்கள் மறுக்கல. அந்த பெண்மணியும் மறுக்கல. காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. வேற எதுவும் அவங்க சொல்ல வரல. நான் பண்ணது தப்பு தான் மனசார ஏத்துக்கிட்ட போச்சு. யாராவது நான் தன் தவறை தான் ஒருத்தன் உணர்ந்த பிறகு அவனுக்கு தண்டனை கொடுத்து என்ன பயன்? ஒண்ணுமே இல்லை. அதனால அவனை மன்னிச்சு விடலாம். அதாவது மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிக்கிறவன் மா மனிதன் சொல்லுவாங்க. நீங்களும் மா மனிதனா ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த பெண்ணை கேஸ்ல இருந்து கொஞ்சம் விடுபட்டுருங்க. ஏதோ பொழைச்சு போட்டோம். உங்க புண்ணியத்திலேயாச்சும் அவங்க நல்லா இருக்கட்டும். ஈஸ்வரி மேடம், இதை நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளா என்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வைக்கிறேன். நன்றி மேடம். அரசியல் வேட்டை உறவுகள் அனைவருக்கும் ஈஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரைக்குமே எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க, புது சொந்தங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுடைய லைக்ஸ் கொடுக்குறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அதுதான் பெரிய விஷயம். இந்த சமூக வலைத்தளங்கள் என்பது கடல் மாதிரி. அதில் முகநூலாக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வீடியோ பதிவுகள் வெளியில் வருது. எல்லா வீடியோ பதிவுகளுக்கும் நாம் லைக்ஸ் கொடுக்கறது இல்லை, கமெண்ட் பண்ணுறது இல்லை. நாம் கமெண்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த வீடியோ நம்ம மனசை எந்த அளவுக்கு டச் பண்ணியிருக்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கமெண்ட் எழுதணும் அப்படின்னு தோணும். அப்படி அரசியல் வேட்டை சேனலில் உறவுகளாகிய நீங்கள் நிறைய கமெண்ட் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறீங்க. அது நெகட்டிவ் பாசிட்டிவ் அதெல்லாம் வேறு. ஆனால் எழுதணும் தோணுதில்லை. அந்த அளவுக்கு நம்மளுடைய பதிவு இருக்குது இல்லை, அதுதான் நம்ம சேனலுடைய சக்ஸஸே. நான் ஒரு சரியான பாதையில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத உங்கள் கமெண்ட் மூலமாக நீங்கள் எனக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி நன்றி நன்றி. 2 நாட்களாக நான் இப்போ பேசினார் இல்லையா ஜெயபிரகாஷ், தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்த சகோதரர், அவங்க பதிவை நான் போட்டிருக்கேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சகோதரர் சிவாவுடைய பதிவை நான் போட்டிருக்கேன். எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்த எல்லா பதிவுமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஆபாசமாக எழுதுறது, அவதூறு பரப்புறது, இப்படி எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதில் இந்த டிவிகே கட்சியை சார்ந்த சகோதரர் ஜெயபிரகாஷ் அவங்க ராதிகா அப்படின்ற சிஸ்டருக்காக வக்காலத்து வாங்கிட்டு என்னுடைய ஃபோட்டோவை ஏன் பர்மிஷன் இல்லாமல் அவருடைய முகநூலில் போட்டு எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருந்தார், எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு. அதுக்கு ஒரு பதில் வீடியோ நம்ம சேனலில் நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதற்கு பிறகு நான் போயிட்டு அவருடைய ஐடியில் பார்க்குறேன், என்னை பற்றி பேசின எந்த வீடியோவுமே அவருடைய ஐடியில் இல்லை. நான் கேஃபர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே பயந்துட்டு என்னை பற்றி பேசின வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டார். அவ்வளோ பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 2 பக்கம் விசாரித்து வீடியோ வெளியிடணும். இல்லை அப்படின்னா கடந்து போயிடணும். உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இது. உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது, உங்களுக்கு எனக்கு முன்ன பின்ன பகை இல்லை, உங்களை குறித்து நான் பேசவே இல்லை. அப்போ வாலண்டரியே நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க? நீங்கள் ஒரு பஞ்சாயத்தோட தலைவரா, இல்லை எம்எல்ஏவா, நீங்கள் எம்பியா, நீங்கள் டிவிக்கு அப்படின்ற ஒரு கட்சியோடைய சாதாரண ஒரு தொண்டன். நீங்கள்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க, தப்பு இல்லை. அந்த கஷ்டப்பட்ட சிஸ்டருக்காக நீங்கள் பேசுகிறது தப்பு நான் சொல்லலை. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நான் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோருக்கும் சமமானது. நான் தவறாக பேசினாலும் சரி, நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் என் மேலே. நான் கொலை மிரட்டல் கொடுத்தாலும் நீங்கள் என் மேலே வழக்கு தொடுக்கலாம்.
அதே மாதிரி K4 போலீஸ் ஸ்டேஷனில் சைபர் கிரைமில் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன பிறகு என் வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அந்த ராதிகா சிஸ்டருக்காக மறுபடியும் வந்து அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. அதில் கூட என்கிட்ட அவர் மன்னிப்பெல்லாம் கேட்கவே இல்லை. மேடம் நான் தவறுதெல்லாம் போட்டுட்டேன் மேடம், நான் விசாரிக்காமல் போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மேடம் நீங்கள் அப்படியெல்லாம் அவர் பேசவே இல்லை. உங்களுக்கு உங்கள் அண்ணன் மேலே விசுவாசம் இருக்குது, நான் அதை வந்து மறுக்கலை, அது உங்களுடைய ரைட்ஸு, அது உங்களுடைய விருப்பம் அது. ஆனால் உங்கள் கட்சிக்கு எதிராக பேசக்கூடியவங்களுக்கு நீங்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? இப்படி தான் ரிப்ளை கொடுப்பீங்களா நீங்கள்? அது போக அந்த வீடியோ பதிவில் அவர் என்ன பேசுகிறாரு பாருங்களேன், தாழ்த்தப்பட்டவங்க, ஊனமுற்றோர், இந்த வார்த்தையை உச்சரிக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது பொதுத்தளத்தில். அந்த பேசிக் நாலேஜ் கூட அவர்கிட்ட இல்லை. தாழ்த்தப்பட்ட அப்படின்னு இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவிலையும் பேசுகிறாரு. இப்போவும் பாருங்களேன், தாழ்த்தப்பட்ட அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பொதுத்தளத்தில் நம்ம அப்படி பேசலாமா? உங்கள் தங்கச்சி அக்காவாக நினச்சி அவங்களுக்காக என்கிட்ட நீங்கள் பரிந்து பேசும் பொழுது எப்படி தாழ்த்தப்பட்டன்ற வார்த்தை வரும்? அதுவே தவறு இல்லை. முதல்ல சாதி ரீதியாக இவர் பேசுகிறாரா? அதற்கு அடுத்து ஊனமுச்சி கிடக்குதுங்க அப்படின்றாரு. என்ன வார்த்தை அது? ஊனம், அதற்கு மாற்றாக தான் மாற்றுத்திறனாளின்னு அப்படின்னு கொண்டு வந்தோம். என்ன வார்த்தை அதெல்லாம்? இன்னும் கூட அவருக்கு எந்த வார்த்தையை பொதுத்தளத்தில் பேசணுன்றது தெரியலை. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், இந்த டிவிக்கு கட்சி இருக்கக்கூடியவங்கெல்லாம் சினிமா மோகத்தில் உள்ளவங்க. அவங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்லாம் தெரியாது. சமூகத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாது சத்தியமாக தெரியாது. அதாவது சகோதரர் ஜெயபிரகாஷ் என்ன சொல்கிறாங்க, அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அதனால் வழக்க வாபஸ் வாங்குங்கன்னு சொல்கிறாங்கல்ல. மே 16 நினைக்கிறேங்க, 16 17 நான் அந்த டேட்டை எடுக்காமல் விட்டுட்டேன். எனக்கு அவங்க கொலை மிரட்டல் கொடுத்த உடனே என்னோட மனநிலை எப்படி இருக்கும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு லேடி 10 வருஷமாக இந்த பத்திரிகை ஃபீல்டில் நான் இருக்கிறேன். முழுக்க நான் ஃபீல்டில் தான் சுற்றிட்டு இருக்கேங்க. எனக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது. நீங்கள் அவ்வளோ துணிச்சலாக ஒரு கொலை மிரட்டலாக கொடுக்குறீங்க, வீட்டாண்ட வந்துடுவேன் அப்படின்றீங்க, ஆசிட் ஊற்றிடுவேன் அப்படின்றீங்க, என்னை பார்த்து தேவடியான்றீங்க நீங்கள். ஆனால் அந்த ஆடியோ பதிவை நான் கேட்டுட்டு கூலாக இருக்கணுமா? விளக்க வாபஸ் வாங்கணுமா? புரியலை எனக்கு. 2 நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. எனக்கு அந்த வார்த்தை மைண்ட்லேருந்து போகவே இல்லை. அந்த ஆடியோவை கேட்டுட்டு லைஃப்பில் அந்த மாதிரி ஆடியோ நான் கேட்டதே இல்லை. அந்தளவுக்கு கொச்சையாக கொலை மிரட்டலாக இருந்தது. அதற்கு பிறகு என்னுடைய நண்பரான பத்திரிகையாளர் கமல் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் 10 மணிக்கு, தொடர் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, எமோஷனல் ஆகாமல் இதை விட்டுடுங்க, நம்ம கண்டென்ட்டை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அவரோட நேரத்தை எனக்கு கொடுத்து மறுநாள் கண்டென்ட்டை ரெடி பண்ணி கொண்டு போய் சைபர் கிரைமில் கொடுத்த 1008 கரெக்ஷன். அதில் இதை இப்படி கொண்டு வாங்க, அதை அப்படி கொண்டு வாங்க, இந்த நம்பரை சேர்க்கணும், அந்த நம்பரை சேர்க்கணும் அப்படின்னு திருப்பி அனுப்பி விட்டாங்க. மறுபடியும் வந்து கரெக்ஷன் பண்ணி பெட்ரோல் போட்டு வண்டிக்கு K4 போலீஸ் ஸ்டேஷன் நான் போகிறேன். அங்கே போய் கொடுத்தப்ப சிஎஸ்ஆர் காப்பி உடனே வாங்க முடியலை. அதுக்கும் வந்து டைம் எடுத்து சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு வந்த பிறகு மறுபடியும் எஃப்ஐஆர் வாங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. அதுக்கும் நான் பெட்ரோலை போட்டு K4 போலீஸ் ஸ்டேஷன் நான் போயிருக்கேன். என்னோட நேரத்தை கொடுத்துருக்குறேன். என்னுடைய நண்பர் பத்திரிக்கையாளர் அவரோட நேரத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு. இவங்க விசாரணைக்கு வரும்பொழுது வழக்கறிஞர் சிவசங்கரன், அரசு வழக்கறிஞர், அவரோட நேரத்தை கொடுத்து எனக்காக K4 போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. என்னுடைய இன்னொரு நண்பர், லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் சசிகுமார், அவங்க அந்த சார் வந்து அவங்க நேரத்தை செலவு செய்து எனக்காக வந்திருக்கிறாங்க. அதுவும் போக காவல்துறையினர், சைபர் கிரைமு நிச்சயமாக பாராட்டி ஆகணுங்க. K4 போலீஸ் ஸ்டேஷன், சைபர் கிரைமில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எல்லாத்தையும் நம்ம பாராட்டணும். அந்த அளவுக்கு இந்த கேஸுக்காக மெனக்கெட்டு நேரத்தை செலவு பண்ணி இதை ட்ரேஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? இது ஃபேக் ஐடி, இதில் எந்த டீட்டெயிலுமே கிடையாது. எப்படி ஐடியை கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள் நீங்கள்? எந்த மாவட்டம், எந்த மாநிலம், எந்த ஊர், இவங்க யார், சிக்னல் எங்கே காமிக்குது? ரொம்ப கஷ்டங்க. ஆன்லைனில் இந்த மாதிரி வரக்கூடிய ஐடிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து இவங்களை இந்த ஃபேக் ஐடியை கண்டுபிடிச்சி, விலாசம் எதுவும் இல்லாத அந்த ஐடியை கண்டுபிடிச்சி டீமை அனுப்பி ராமநாதபுரத்துக்கு அங்கே போய் இவங்க தானா அப்படின்றத விசாரித்து உண்மையை கண்டுபிடிச்ச பிறகு மறுபடியும் வந்து விசாரணைக்கு இவங்களை வரவழைச்சி ஒட்டுமொத்த ஸ்டேஷனும் இவங்களுக்காக விசாரணை அன்னைக்கு நடத்தி அங்கே வந்து ஒரு சமரசம் பேசி இதுக்கு மேலே இப்படி பண்ணாத அப்படின்லாம் பேசி அதற்கு பிறகு எங்கள் வழக்கறிஞர் வந்து கூப்பிட்டு அவங்களை அட்வைஸ் பண்ணி, அதாவதுமா இவ்வளோ தூரம் வழக்கு வந்துருச்சு, வாபஸ்லாம் வாங்க முடியாது, கோர்ட்டுக்கு வந்துட்டு வழக்கம் முடிஞ்சுக்கோ, நடுவில் நாங்கள் இதெல்லாம் வாபஸ் வாங்க முடியாதுன்ற தெளிவாக சொல்லியாச்சு. அதாவதுங்க ஜெயபிரகாஷ் பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா,
மருந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு என்னை எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. கொலை மிரட்டல் கொடுத்தது அவங்க. என்ன கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் மருந்து குடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, அது எனக்கு விளங்கலை. அப்போ எமோஷனலாக வந்து என்ன நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? போன வீடியோ பதிவில் என்ன சொல்கிறாங்க, ஆனந்துக்கிட்ட நான் கொண்டு போயிடுவேன், புஷி ஆனந்துக்கிட்ட, எங்கள் தளபதி விஜய்கிட்ட நான் அந்த கேஸை கொண்டு போயிடுவேன் அப்படின்னு என்ன வந்து மிரட்டுறாங்க, எச்சரிக்கிறாங்க. அப்போ நான் வந்து காவல் நிலையம் போகக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இந்த வழக்கை திருப்பி வாங்குவதற்கு என்ன எமோஷனலாக அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எதுக்குங்க தொடர்ச்சியாக வீடியோ போடணும்? அந்த லேடிக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. இவர் யார் வீடியோ போடுறதுக்கு? இவருக்கும் அந்த லேடிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீங்கள் வாலண்டியாக உள்ளே வரீங்க. திங்க் பண்ணி பாருங்களேன். பூச்சி மருந்தை குடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள்லாம் பேசும்பொழுது தெரியலையா நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நம்ம குழந்தை எப்படி இருக்கிறான் தெரியாததெல்லாம். இன்னைக்கு விஜய் வந்து நிற்பாரா, புஷி ஆனந்த் வந்து நிற்பாரா? எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் இவங்க நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, யாருங்க வந்து நிற்பாங்க? இப்படி பேசியிருந்தா யாருங்க வந்து நிற்பாங்க? அந்த ஆடியோ கேட்டு பாருங்க, எவ்வளோ கேவலமாக இருக்குது கேட்டு பாருங்க. கொலை மிரட்டல், ஆசிடு, பாலியல், இந்த மூன்றையும் சேர்ந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு லேடி, ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைய வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு லேடி வாயிலிருந்து இந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்குது. ஜீரணிக்க முடியுமா நம்மளால? தொடர்ச்சியாக அவருடைய முகநூலில் என் ஃபோட்டோவை எடுத்து, என்னோட அனுமதி இல்லாமல் என் ஃபோட்டோவை எடுத்து போட்டு அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க, நீங்கள் மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறது எதை காட்டுது எனக்கு புரியலை. நாளைக்கு அவங்க உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா நான் பொறுப்பாக முடியுமா? இந்த வழக்குக்காக நான் என்னுடைய நிறைய நேரத்தை நான் கொடுத்துருக்குறேன், நிறைய செலவு பண்ணியிருக்கேன். இந்த கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி டைப் பண்ணுறதுக்கு, பென்ட்ரைவ் வாங்கியிருக்கேன். அந்த ஆடியோவை பென்ட்ரைவில் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கறதுக்கு 600லேருந்து 800 வரைக்கும் அன்றைக்கி பென்ட்ரைவ், ஒரு பென்ட்ரைவ் 32 GB, அதில் ஆடியோ ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போய் கொடுக்கணும். அதை கொடுத்துருக்குறேன். போலீஸ் ஸ்டேஷன் 3-4 வாட்டி அலைஞ்சிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதே மாதிரி என்னுடைய நண்பருடைய நேரம், வழக்கறிஞருடைய நேரம், லோக்கலில் இருக்கக்கூடிய சசிகுமார் சாருடைய நேரம், காவல்துறையோட நேரம், கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து நிறுத்தினா நாம் வந்து இல்லை மேடம் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கு கோபம் வருமா வராதா? வழக்கறிஞருக்கு கோபம் வருமா வராதா? அதனால தாங்க பாதி அட்வொகேட் வந்து வழக்கு எடுக்கிறதே கிடையாது. நாம் அந்த மாதிரி நடுவில் வாபஸ் வாங்கிட்டோம்னா அவங்களோட டைம் எவ்வளோ டைம் வேஸ்ட்டாக போயிருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கறிஞர் நாம் வந்து ஒரு டிஸ்கஷன் போகும்போதே எங்களுக்கு 5000 கொடுத்துருங்க, 10,000 கொடுத்துருங்கன்னு முதல்ல வாங்கிடுறாங்க. ஏன்னா நாம் எப்போ கேஸை வந்து வாபஸ் வாங்குன்றது நமக்கே தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்ட வழக்கறிஞர்கள் நிறைய பேர் முதல்ல வந்து அமௌண்ட்டை வாங்கிடுறாங்க. ஏன்னா அவங்க நேரத்தை அவங்க கொடுக்குறாங்க, அதில் தவறு கிடையாது. அந்த மாதிரி இந்த ஒரு வழக்குக்காக, இந்த ஒரு கொலை மிரட்டலுக்காக என்னோட நேரம், பத்திரிக்கையாளரோட நேரம், வழக்கறிஞரோட நேரம், காவல்துறையோட நேரம், இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு டீமாக இணைந்து இவங்களை கண்டுபிடிச்சி விசாரணைக்கு கூட்டிகிட்டு வந்தால் மன்னிப்பு கேட்டுட்டு வாங்கன்னா நாம் வந்து விட்டுடணுமா? வழக்கை வந்து வாபஸ் வாங்கிடணுமா? நாளைக்கு இதே மாதிரி இந்த கட்சியோ இல்லை வேற கட்சியிலிருந்து ஒரு கொலை மிரட்டல் வருது, அப்போ எனக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள். பத்திரிக்கையாளர் வருவாரா? வழக்கறிஞர் வருவாரா? காவல்துறையில் வழக்கு எடுப்பாங்களா? ஏன் மேடம் போன வாட்டி நீங்கள் இப்படி தானே மேடம் பண்ணீங்க, வழக்கை வாபஸ் வாங்கிட்டீங்க, ஏன் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னாக்கா காவல்துறை என்ன சொல்லுவாங்க? இப்படி தாங்க ஒரு கொலை மிரட்டல் வந்துச்சு, இவங்க வழக்கை வந்து பாதியிலே வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவங்க ரெஸ்பான்ஸ் எடுத்துப்பாங்களா? என் உயிருக்கு யார் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறது? நீங்களே சொல்லுங்கள், நியாயத்தை நீங்களே சொல்லுங்கள். எப்படி வழக்கை வந்து நான் வாபஸ் வாங்க முடியும்? அதாவதுங்க சிறை தண்டனை நம்ம அது வரைக்கும் போக வேண்டாம். குறைந்தபட்சம் நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜராகி வழக்கை வந்து முடிக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அங்கே நீதிமன்றத்தில் எந்த ஒரு தண்டனையும் தராத அளவுக்கு நான் வந்து என்னோட வழக்கறிஞர்கிட்ட நான் பேசுகிறேன். அதுதான் நான் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இந்த கேஸை நாளைக்கு நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா இந்த ஃபீல்டில் தான் நான் பயணிக்க போகிறேன். இதை மாதிரி 1008 கொலை மிரட்டல்கள் வரும். எனக்கு அப்போ யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. காவல்துறையினரே சொல்லிவிடுவாங்க, மேடம் உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, கொடுப்பீங்க, நீங்கள் வாபஸ் வாங்கிடுவீங்க, எங்களுக்கு வேறு வேலை இல்லையா, எங்களுக்கு நீங்கள் ஒரு ஆள் தான் கேஸா அப்படின்னு நான் கேட்பாங்க கூப்பிட்டு. எந்த நம்பிக்கையில் இந்த லேடியை கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க சொல்லுங்கள்? கொலை மிரட்டல் வந்திருக்கு ஒரு பெண் பத்திரிக்கையாளருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் இவங்க பேசி வச்சுருக்காங்க அந்த ஆடியோவில். வழக்கறிஞர் எதை நம்பி வந்தாங்க? என் கூட பத்திரிக்கையாளர் எதை நம்பி வந்தாங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டென்ட் எழுதி ஜெராக்ஸ் எடுத்து பென்ட்ரைவில் போட்டு காவல்துறையிட்ட கொண்டு போய் கொடுக்கறது வாபஸ் வாங்குறதுக்காகவா? எனக்கு புரியலையே என்னென்னு. அப்போ அந்த 1 மந்த்தாக இதுக்காக நேரத்தை செலவு பண்ண நான் என்ன பைத்தியமா? நான் கேட்குறேன், பைத்தியக்காரியா நான்? உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிடுவீங்க. நாங்கள் வந்து மன்னிச்சு வழக்க வாபஸ் வாங்கிடணும்.
நாளைக்கு மறுபடியும் நீங்கள் வந்து இதே மாதிரி என்ன பேசுவீங்க, இதே மாதிரி கொலை மிரட்டல் கொடுப்பீங்க. அப்பவும் வந்து நான் மன்னிச்சு விட்டுடணும் உங்களை. அவ்வளோ கூலாக வந்து இவர் பதிவு போட்டுட்டு இருக்கிறாரு. யாரை கேட்டு என்னோட ஃபோட்டோ எடுத்து பதிவு போட்டார்? தப்பு இல்லைங்க அது. என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னோட ஃபோட்டோ எடுத்து அவர் பதிவு போடலாமா முகநூல்ல? அவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ விஜய் எடுத்துக்கோங்க, அவர் நம்ம தமிழகத்துடைய சிஎம். அவர் புகைப்படத்தை நம்ம பயன்படுத்தலாம். சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு சொந்தமானவர்கள், பொதுவானவர்கள். அதனால அவங்க புகைப்படத்தை நாம் பயன்படுத்தலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னாங்க, என்னோட புகைப்படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி என்னுடைய புகைப்படத்தை என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அவர் எப்படி எடுத்து போடுவார் சொல்லுங்க? இவர் எதுக்கு இப்போ வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறாரு? கோர்ட்டுக்கு வாங்க, வழக்கை வந்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுங்க. நீங்கள் வாய்தான்னு நீங்கள் வராமல் கடத்துனீங்கன்னா இந்த வழக்கு ரொம்ப வருஷம் போயிட்டு இருக்கும். அப்படியெல்லாம் வந்து வாபஸ்லாம் வாங்க முடியாது. நான் தெளிவாக சொல்கிறேன், அப்படிலாம் வாபஸ் வாங்க முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதாவது நான் வந்து இந்த ராதிகா சிஸ்டரை மன்னிச்சு மனிதர் ஆகணுமா? நான் ஏன் ஆகணும்னு நான் கேட்குறேன். நான் ஒரு மனுஷியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். இவர் வந்துட்டு டிவிகே கட்சி சார்பாக எனக்கு வந்து இந்த வேண்டுகோளை வைக்கிறாராம். உங்கள் கட்சியில் உங்களையே மதிக்கலை, நீங்கள் கட்சி சார்ந்து எனக்கு வேண்டுகோள் வைக்கிறீங்க. உங்கள் சிஎம் சாருக்காக தானே அந்த ராதிகா சிஸ்டர் வந்து கொலை மிரட்டல் கொடுத்தாங்க எனக்கு. அதனால உங்கள் சிஎம் சாரை என்கிட்ட வந்து மன்னிப்பு வைக்க சொல்லுங்கள், நான் விளக்க வாபஸ் வாங்குறேன். என்ன சரிதானே? என்ன மக்களே சரிதானே? தளபதி விஜய்க்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், எங்கள் தளபதிக்கு நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போம் அப்படின்னு டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசுகிறாங்க. இன்னொரு சகோதரி டிவிகே கட்சியில் உள்ளவங்க பேசுகிறாங்க, விஜய்க்காக தன்னுடைய மார்பகத்தை அறுத்து கொடுப்பாங்களாம். இன்னொரு சகோதரி ராதிகா விஜய்க்காக என்ன கொலை பண்ணுவாங்களாம், என் மேலே ஆசிட் ஊற்றுவாங்களாம், என்னை பாலியல் தொழிலில் தள்ளுவாங்களாம். ஆனால் நான் வந்துட்டு இவங்களை மன்னிச்சு மகாத்மாவாக மாறிடணுமா? இல்லை, என்னை பார்த்த பைத்தியக்காரி மாதிரி தெரியுதான் நான் கேட்குறேன். எனக்கு தெரியல, எனக்கு என்னை பார்த்த பைத்தியம் மாதிரியே தெரியுது. இவரோட சேர்த்து 3 வழக்குகள் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கேன். அதுவும் போக வந்து இவர் என்னை பற்றி போட்ட அந்த முதல் வீடியோ, அந்த வீடியோவை பொதுத்தளத்தில் போட்டிருக்கிறாரு. அதில் ஒரு 30-40 கமெண்ட் வந்திருக்கு. அத்தனை பேர் என்னை தேவடியாக திட்டி வச்சுருக்கிறாங்க. அத்தனை பேர் வந்து டிவிக்கு கட்சியை சார்ந்தவங்க. ஆயிரக்கணக்கான வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோவில். அப்போ என் பர்மிஷன் இல்லாமல், என் தரப்பில் விசாரிக்காமல், என் புகைப்படத்தை என் பர்மிஷன் இல்லாமல் பயன்படுத்தி உங்கள் முகநூலில் என்னை பற்றி பேசுனதுக்கு உங்கள் மேலே என்ன வழக்கு தொடுக்கலாம்? எப்படி நீங்கள் பேசுவீங்க? என்னை பற்றி பொதுத்தளத்தில் பேசியிருக்கீங்க. உங்களுக்கு கமெண்ட் கொடுத்த அத்தனை பேர் என்னை தேவடியாக திட்டி வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வை எப்படி இருந்திருக்கும்? எது உண்மை எது பொய்ன்னு கூட அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் பேசுறது தான் உண்மை அப்படின்னு என்னை கமெண்டில் திட்டி வச்சுருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து உங்கள் மேலே மான நஷ்ட வழக்கு நான் போடணும் ஆக்சுவலி. அதனால இந்த வழக்கை உங்கள் சிஸ்டரான ராதிகாவை கோர்ட்டுக்கு வந்துட்டு முடிக்க சொல்லுங்கள். முதல்ல காசு இருக்குதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவங்க பூச்சி மருந்தை குடித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சகோதரி ராதிகா தரப்பில் நடக்கக்கூடிய எந்த சம்பவத்துக்கும் நான் பொறுப்பு இல்லை. அதனால சகோதரர் ஜெயபிரகாஷ்க்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா என்ன வந்துட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுனீங்க அப்படின்னா நான் இமீடியட்டாக வந்து காவல் நிலையத்தில் போயிட்டு உங்கள் மேலே வழக்கு தொடுப்பேன். மறுபடியும் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் என் ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் போட்டிருக்கீங்க உங்கள் தளத்தில். நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதை. இன்னொரு டைமு உங்கள் முகநூலில் என்னுடைய ஃபோட்டோ வந்தது அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க தயாராக இருங்க. பிசிக தொண்டர் மீது நான் வந்துட்டு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணுறேங்க. உங்களுக்காக நான் புதுத்தளத்தில் அதை போடுறேன். எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். தொடர்ச்சியாக பெண்களை இப்படி கொலை மிரட்டல் கொடுக்கறது, ஆபாச பதிவுகள் போடுறது, அதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்டெப் வந்து நான் எடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் ரிலீஸ் பண்ணுறேன். உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.